வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சனிக்கிழமை மூத்த தலைவர் கே. ஏ. செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து முக்கிய அமைப்பு பதவிகளில் இருந்து அவரை நீக்கினார். கட்சியில் இருந்து முன்னர் வெளியேறிய தலைவர்களை மீண்டும் சேர்க்க கோரி செங்கோட்டையன் 10 நாள் இறுதி எச்சரிக்கை விடுத்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் மறைந்த கட்சித் தலைவர் ஜெயலலிதாவின் நீண்டகால விசுவாசியுமான செங்கோட்டையன் ஈரோடு கிராமப்புற மேற்கு மாவட்ட பிரிவின் செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டார். அதிமுகவின் அமைப்புச் செயலாளர்களில் ஒருவரான பதவியிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நடவடிக்கை செங்கோட்டையனுடன் மட்டும் நிற்கவில்லை. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்களுக்கு எதிராகவும் அதிமுக தலைமை விரைவாகச் செயல்பட்டது. அவருடன் இணைந்த பல உள்ளூர் நிர்வாகிகளை நீக்கியது. மாற்றத்தில் 6 மாவட்ட அளவிலான தலைவர்கள் தங்கள் கட்சி பொறுப்புகளை இழந்தனர். நீக்கத்தை எதிர்கொண்டவர்களில் நம்பியூர் வடக்கு ஒன்றியத்தின் செயலாளர் தம்பி என்ற கே. ஏ. சுப்பிரமணியன், நம்பியூர் தெற்கு ஒன்றியத்தின் செயலாளர் எம். ஈஸ்வரமூர்த்தி என்ற சென்னைமணி, கோபிசெட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் என். டி. குறிஞ்சிநாதன், அந்தியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம். தேவராஜ், அத்தானி நகர பஞ்சாயத்து செயலாளர் எஸ். ரமேஷ், அத்தானி நகர பஞ்சாயத்து துணை செயலாளர் வேலு என்கிற டி. மருதமுத்து. இந்த தலைவர்களைத் தவிர அதிமுகவின் ஈரோடு மண்டல ஐடி பிரிவின் துணை செயலாளர் கே. எஸ். மோகன்குமாரும் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த அதிரடி நடவடிக்கை கட்சி மேலிடம், உள்கட்சி கருத்து வேறுபாடுகள் மற்றும் அதன் அதிகாரத்திற்கு எதிரான சவால்களுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறது என்பதை குறிக்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.